கதிர் சார், இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான இந்த ஆணையம் எதற்கு அது அவசியமாகப்பட்டது? இதற்கு முன்னே பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. பல்வேறு விதமான குழுக்கள், காவல்துறையில் பல்வேறு விதமான சிறப்பு விசாரணை அமைப்புகள் ஆகியவை இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆணையத்தால் இந்த ஆணவ படுகொலைகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சட்டங்களில் என்ன குறைபாடுகள் இருப்பதாக நினைக்கிறீங்க சார்? சார், ஆணவ கொலைக்கு மட்டுமல்ல, ஆணவ குற்றங்களுக்கு அப்படின்றதான் நம்ம அதை டிஃபைன் பண்ணணும். வெறும் ஆணவ கொலை மட்டுமல்ல, ஹானர் ரிலேட்டட் கிரைம்ஸ்ன்றதான் அதை ப்ராடா பார்க்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 41 வகையான நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் ஹானர் கிரைம்ஸ். உதாரணத்துக்கு அடிக்கிறது, காயப்படுத்துறது, தற்கொலைக்கு தூண்டுவது, சொத்துக்களை பறிமுதல் செய்யறது, வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க சிறுநீரை கொடுக்க வைக்கிறது, தலையில மொட்டை அடிக்க வைக்கிறது, ஊர்ல பஞ்சாயத்து பேசி அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணவங்களே இவங்க அண்ணன் தங்கச்சி டிக்ளேர் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் கடத்துறது, சொத்துக்களை எழுதி வாங்குறது, சர்டிபிகேட்டை கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி 41 வகை இருக்கு. அதுல ஒண்ணு மர்டர் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். என்னன்னாக்க இது ஏன் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களே நடத்துற படுகொலை இது. அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். தன்னுடைய மகள் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லைன்னா விரும்புறா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப என்ன பண்றான், கூட பிறந்த அப்பா அம்மா இல்ல உடன் பிறந்த பெத்த அப்பா அம்மா, உடன் பிறந்த சகோதரர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க இதெல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு கொடூரமான படுகொலையா இருக்கு. இது இன்னைக்கு மாறி எதிர்த்தப்ப தன் மகளை விரும்புகிற இல்ல தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்களையும் கொலை பண்ற நிலைக்கு இன்னைக்கு அது வளர்ந்துருக்கு. இல்ல இரண்டு தரப்பையுமே கொல்ற நிலை இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இது ஏன் சட்டம் அவசியம்னாக்க 2023 ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி லோக்சபால ஒரு டேட்டா சொல்றாங்க, கொஸ்டின் வரல. தமிழ்நாட்டில் 2017 2021 வரை 3 ஆணவ கொலை தான் நடந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுது. ஆனால் நாங்கள் எவிடன்ஸ் கொண்ட இந்த ஆய்விலே இதுவரை 72 ஆணவ கொலைகள் கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்திருக்கு. அப்ப இது முறையாக இந்த வழக்குகள் பதிவே செய்யப்படலையோ? ஏன்னா மத்திய அரசு கொடுத்த புள்ளி விவரங்கள்ல மாறுபட்டு இருக்கிறதுனால இந்த வழக்குகள் வேறு விதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ? ஹானர் கில்லிங் என்பது இல்லாம வேற மாதிரியான ஹானர் கில்லிங்னே பதிவு பண்ணப்படல. அவங்க சொல்லப்பட்ட 3 ஆணவ கொலைகள்லயுமே அவங்க ஆணவ கொலை எல்லாம் சொல்லப்படல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மர்டர்ன்றதா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல கிடைத்த கடந்த 30 ஆண்டுகள் 7 ஆணவ கொலைகளுக்கு தீர்ப்பு சாதகமா கிடைச்சிருக்கு கடந்த 30 ஆண்டுகள்ல. அது சங்கர் கௌசல்யா வழக்கா இருக்கலாம், இல்லாட்டினா திருநெல்வேலி கல்பனா வழக்கா இருக்கலாம், இல்ல கோகுல்ராஜ் வழக்கு, கண்ணகி முருகேசன் வழக்கு. இந்த மாதிரி இப்ப கடைசியா கொடுத்த நம்முடைய கனகராஜ் வர்ஷினி பிரியா வழக்கு வரை 7 வழக்குக்கு தான் சாதகமா தீர்ப்பு செஷன் கோர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 வழக்குமே அண்டர் எஸ்சிசி ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு, ஹானர் கில்லிங்ல கொடுக்கப்படல. அதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புறது. ஆனால் இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லவ் அஃபேர் சூசைடே ஒரு ஆண்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னா 700-800 நடக்குது. இது எல்லாமே ஆணவ கொலை தான். காதல் விவகாரமான மரணங்களே ஆணவ மரணங்களா தான் எடுத்துக்கணுன்றது கன்சிடர் பண்றாங்க. ஒன்று ஏன் இப்ப 2019 அந்த நந்தி சுவாதி ஆணவ கொலையின் போது அப்போ எதிர்கட்சியார் அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணவ கொலைக்குன்னு தனிச்சட்டம் தேவை என்று 2019 அவர் தான் சொன்னார். 2021 வாக்குறுதியாகவும் இருக்கு. 2021 வாக்குறுதியாக வச்சு இந்த கவின் மர்டரோட இந்த பிரச்சனை பெரிய அளவில் தேர்தல் வரக்கூடிய நிலையில இந்த ஆணையம் இப்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவரு அதுக்கப்புறம் கடந்த வேணான்னு சொன்னாரு. இந்த இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த சமயத்துல ஒரு ஆணையம் போட்டிருக்காங்கன்றாரு. என்னை பொறுத்தவரை ஆணையமே தேவை கிடையாதுன்ற நான். ஏன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் 2018 சொல்லப்பட்டிருக்கு, ஆணவ கொலைக்கென்று தனி சட்டம் ஏற்றுங்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சக்திவாகினி கேஸ் அதுவரை இந்த சட்டம் ஏற்றப்படல. அதுவரை என்ன பண்ண, நாங்க கொடுக்கக்கூடிய 20 வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலோ இல்ல காதல் தம்பதியர் யாருக்காவது ஆபத்து இருக்குன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கட்ட பஞ்சாயத்து தடை விதிக்கணும், சுவமோட்டோ எடுத்து தானாவே ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஆல்ரெடி இருக்கு. நான் 2022 செப்டம்பர் மாசம் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் நேரடியாகவே ஆணவ கொலைக்கான டிராப்ட கொடுத்துட்டு வந்தேன். நான் என்னுடைய தலைமையில 16 மாநிலங்கள்ல ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். டெல்லி, யூபி, ராஜஸ்தான், குஜராத். முதல் கூட்டம் மதுரையில் நடந்துச்சு, கடைசி கூட்டம் சென்னையில் நடத்தணும்.
ம். கிட்டத்தட்ட நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 700 பேர் சேர்ந்து தான் இந்த சட்டத்தையே கொண்டு வந்தோம். இது ஒரு டிராஃப்ட் 27 பக்க டிராஃப்ட், ஒரு காம்ப்ரிஹென்சிவான டிராஃப்ட். டெஃபினேஷன்ல இருந்து என்னென்னலாம் இருக்கு, ஒரு கோர்ட்டுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், புலன் விசாரணை அதிகாரியுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாமே சேர்த்து தான் கொண்டு போய் முதலமைச்சர் அவர்களிடம் கொடுத்தோம் நாங்க. இது போக பெர்சனலாவே ஒரு 45 எம்பி நான் நேரடியாக சந்திச்சு கொடுத்தேன். இந்த ஆணவ கொலைக்கான தனி பில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு. கடந்த கவின் ஆணவ படுகொலைக்கு பிறகு கூட ஆளுங்கட்சியிலிருந்து என்னை அழைத்து அந்த டிராஃப்ட் மறுபடியும் அப்பவே கேட்டாங்க. அப்பவே அதுக்கான வேலைகள் கொஞ்சம் நாங்க எடுக்கிறோன்ற மாதிரி தான் அவங்க கிட்ட ஓரலா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து அது ஆணையம் என்ற அடிப்படையில் இருக்கு. என்னைக்குமே சார் என்னன்னா, அவங்க இது எந்த மாடல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வருது அப்படின்னாக்க நேஷனல் லா கமிஷன்ல கொடுப்பாங்க எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு சிறப்பு சட்டங்களும் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த லா கமிஷன் வந்து படிப்பாங்க.